நான் சாட்சியம் கூறுகின்றேன். மனிதர்கள் நரகத்தில் விழுந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில், மனிதர்கள் மனித உருவில் மிருகங்களை போன்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில், உலகெங்கும் பாவங்கள், வழிகேடு, அறிவின்மையின் இருள் சூழ்ந்து மனிதர்கள் விமோசனம் எப்போது கிடைக்கும் என்று தத்தளித்துக் கொண்ட ஒரு தருணத்தில் நேர்வழியின் ஒளி விளக்கை இந்த உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்து மனிதர்களாக வாழாத அந்த அரேபியர்களை மனித புனிதர்களாக, வானில் மின்னும் நட்சத்திரங்களாக மாற்றி அமைத்த உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது அல்லாஹ் தஆலாவுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலானவர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அவருடைய கட்டளைகளை எடுத்து அவருடைய விலக்கல்களை விட்டு விலகி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னிலிருந்தே நபி அவர்களுக்கு இருந்த கவலைதான், மனிதர்கள் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கின்றார்களே, மனிதர்கள் பாவக்கடலில் மூழ்கி இருக்கின்றார்கள், மனிதர்கள் சிறு சிறு விஷயங்களுக்காக வேண்டி மனித உயிர்களுக்கு எந்த ஒரு பெறுமதியும் கொடுக்காமல் நூற்றுக்கணக்கானவர்களை கொண்டு உயிர்களை சேதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு மரியாதை கிடைக்கவில்லை, சிறுவர்கள் சிறு பெண்கள் உயிரோடு கொலை செய்யப்படுகின்றார்கள். உலகெங்குமே பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நாமத்தை முறையாக திக்ர் செய்யக்கூடியவர்கள் இல்லை. அல்லாஹ்வை வணங்குவதாக மனிதர்கள் சிலை நினைத்துக் கொண்டு சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இதை நபி அவர்கள் சுமாராக 38-39 வருடங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த 39 வயது அடையும் பொழுது கவலை தாங்க முடியாத அளவுக்கு நபி அவர்களுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு விடுகின்றது. நபி அவர்களுக்கு பெரும் பதட்டம் ஏற்படுகின்றது. இந்த பாவங்களை பார்த்து கொண்டிருப்பதற்கு முடியாமல் வருடத்தில் சில காலங்கள் நபி அவர்கள் இரா குகையில் போயிட்டு தங்கி இருப்பார்கள். இரா குகையில் இருந்து, அதாவது காபா அங்கிருந்து பார்த்தால் தென்படும், தூரத்திலிருந்து காபாவை பார்த்த வண்ணம் அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணம் மக்களுடைய விமோசனத்துக்கு என்ன செய்வது என்று நபி அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் அரேபி தீபகற்பத்தை பற்றி யோசிக்கவில்லை, அல்லது தன்னுடைய குறைஷி கபீலாவை பற்றி யோசிக்கவில்லை. நபி அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களினுடைய இந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது, வவஜதக லால்லன் ஃபஹதா, நபி அவர்களே, மக்களுடைய விமோசனத்துக்காக வேண்டி என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் தட்டு தடுமாறிக் கொண்டிருந்தீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சரியான பாதை உங்களுக்கு நாம் கற்றுத்தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த கவலையை புரிந்து அல்லாஹ் தஆலா நபி அவர்களை ஒரு சமுதாயத்தினருக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு கோத்திரத்தினருக்கு, எங்களுக்கு தெரியும் நபி அவர்களுக்கு முன்னால் வந்த ரசூல்மார்கள், நபிமார்கள் ஒரு கூட்டத்தினருக்காக அனுப்பப்படுவார்கள், அல்லது ஒரு கோத்திரத்தினர்களுக்காக அனுப்பப்படுவார்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்காக அனுப்பப்படுவார்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்கு ஆக வேண்டி அனுப்பப்படுவார்கள். ஆனால் நபி அவர்கள் இன்னா அர்சல்னாக லின்னாஸி, அதாவது நாம் உங்களை முழு மனித சமுதாயத்துக்கும் ரசூலாக ஆக்கிறோம். நீங்கள் எப்பொழுது ரசூலாக ஆக்கப்படுகின்றீர்களோ அன்றிலிருந்து கியாமத் நாள் வரும் வரை, எந்த கடைசியாக பிறக்கக்கூடிய மனிதர் வரைக்கும் அனைவருக்கும் நீங்கள் தான் ரசூல். அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான். அனைவர்களுடைய கவலையை சுமந்தவர்கள் நீங்கள் தான். அனைவர்களுக்கு முன்மாதிரி நீங்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்தான். அவ்வளவு பெரிய ஒரு கவலை. பிறகு நபி அவர்களுக்கு 40 வயது அடைகின்றார்கள். ஒரு 39 வருடத்தில் இருந்து இவ்வாறு இரா குகையில் இருந்து 40 வயதை அடையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுக்கின்றார். அன்றிலிருந்து நபி அவர்கள் 23 வருட காலங்கள்
சென்று ஹிஜ்ரி 13வது வருடம் 10வது 11வது வருடம் மரணிக்கும் வரைக்கும் மேலானவர்களே நபி அவர்களினுடைய ஒட்டுமொத்த கவலை மனிதர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும், மனிதர்கள் அனைவரும் சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாறிவிட வேண்டும், மனிதர்கள் அவர்களினுடைய உண்மையான கடவுளான அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்கும் பொய்யான இன்பங்களுக்கும் ஒரு குறுகிய கால அற்பகரமான வாழ்க்கையில் ஏமாந்து விடாமல் உண்மையான நிம்மதியை, உண்மையான வெற்றியை, நிரந்தரமான இன்பத்தை கொண்ட அந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். வேளாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கின்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற சூரா இறங்குகின்றது. பதட்டத்தோடு நபி அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமைதிப்படுத்துகின்றார்கள். பிறகு வரகத் இப்னு நௌஃபல் என்ற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சாச்சாவை சந்திக்கின்றார்கள். சாச்சா நபி அவர்களுக்கு சில விஷயங்கள் விவரித்தவுடன் நபி அவர்களுக்கு அமைதி ஏற்படுகின்றது. அந்த நிமிடத்திலிருந்தே தாவத்துடைய பணி ஆரம்பமாகிவிட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்றிலிருந்தே மக்களுக்கு இந்த உண்மையான தீனை போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பல சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் தொழுகை என்ற இபாதத் இருக்கவில்லை, ஜகாத் என்ற இபாதத் இருக்கவில்லை, பிற எந்த வணக்கமும் இருக்கவில்லை. அன்றிருந்த அடிப்படையான வணக்கம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது மட்டும்தான். ஜிக்ருடைய ஒரு வணக்கம் இருந்தது. அதே போன்று முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 25-30 வரும் பொழுது தாருல் அர்கம் என்ற வீட்டிலே நபி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தாலீமுடைய பணியை ஆரம்பித்தார்கள். எனவே மூன்று இபாதத்துக்கள் தான் இருக்கின்றன. மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, மக்களுக்கு மார்க்க விஷயங்களை போதிப்பது. மேலானவர்களே, இதனுடைய முடிவுதான் இன்று உலகெங்கும் 200 கோடி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு நபி அவர்களுக்கு தங்களுடைய தலைவர், முன்மாதிரி, நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று போற்றிக் கொண்டிருந்த அந்த குறைஷிகள் நபி அவர்களை ஏமாற்றுக்காரன் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், பைத்தியம் பிடித்தவர்கள் என்றார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். பிறகு நபி அவர்கள் மார்க்கத்தை அறிவித்துக் கொண்டு நபி அவர்களுக்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகளை நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். மேராஜுடைய பயணத்துக்கு முன்பும் நபி அவர்கள் சில தொழுகைகளை தொழுது கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் வீட்டிலே, அதாவது காபாவிலே தொழக்கூடிய நேரத்திலே நபி அவருடைய கழுத்தை சிலவேளை நெசுக்குவார்கள். சிலவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலால், அதாவது ஒட்டங்களுடைய குடல்களை, அசுத்தங்களை போடுவார்கள். நபி அவர்களுக்கு ஏசுவார்கள், கிண்டுவார்கள், அதாவது கிண்டல் அடிப்பார்கள், திட்டுவார்கள். பெரும் சோதனைகளை முகம் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒருமுறை நபி அவர்கள் இஸ்லாத்தை போதிக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு அடிபட்டு மயங்கி விழுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வந்து நபி அவர்களை எழுப்பாட்டி கொண்டு செல்கின்றார்கள். மேலானவர்களே, எங்களுக்கு தெரியும் நபி அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்று. மேலானவர்களே, மக்காவில் கஷ்டங்களை தாங்க முடியாமல் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு செல்கின்றார்கள். 8 வருடம் தொடர்ந்து முயற்சி செய்கின்றார்கள். எதிர்பார்த்த பிரதிபலன் கிடைக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவானதாக இருந்தது. தாயிஃபுக்கு செல்கின்றார்கள். அங்கு நபி அவர்களுக்கு கல் அடிக்கப்படுகின்றது. சிறுவர்களை வைத்து நபி அவர்களுக்கு கிண்டல் அடிக்கப்படுகின்றார்கள். நபி அவர்கள் யார் சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்தில் மிக சிறந்த படைப்பு. அவர்களை விட சிறந்த எந்த ஒரு ரசூலும் இல்லை, எந்த ஒரு நபியும் இல்லை, எந்த ஒரு மலக்கும் இல்லை. அர்ஷை விட சிறந்தவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உத்தம நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு தெரியும் மேராஜுடைய பயணத்தில் நபி அவர்கள் முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், ஏழாவது வானத்தையும் கடந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் வருகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதை தாண்டி எனக்கே செல்ல முடியாது. சிதறத்துல் முன்தஹா, அதாவது உலக அகிலத்தின் இல்லை என்று சொல்ல முடியுமான ஒரு இழந்த மரம் இருக்கின்றது. அதுதான் அகிலத்தின் இல்லை என்று வைத்துக் கொண்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதை தாண்டி எனக்கும் சொல்ல முடியாது. அதை தாண்டி சென்ற ஒரே ஒரு படைப்பினம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வேளாளர்களே, மஹ்ஷர் மைதானத்தில் ரசூல்மார்களிடம் மனிதர்கள் வந்து சொல்வார்கள், எங்களுக்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு செய்யுங்களே, எங்களுக்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு செய்யுங்களே. ஒவ்வொரு ரசூல்மார்களும் சொல்வார்கள், யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு என்ன நடக்குமோ என்று தெரியாது என்று நபிமார்கள் பதறுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதட்டம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பீதியில் இருப்பார்கள். அதாவது உலுல் அஸ்ம் ரசூல்மார்களின் மிக உன்னதமான ரசூல்மார்கள், உறுதிமிக்க ரசூல்மார்கள் என்று சொல்லப்பட்டவர்களினுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். கடைசியில் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். அவர்கள் சுஜூதில் தன்னுடைய சிரமத்தை வைத்து மஹ்ஷர் மைதானத்திலும் நபி அவர்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. நபி அவர்கள் சுஜூதில் கை வைத்து அல்லாஹ்வை புகழ ஆரம்பிப்பார்கள். புகாரி முஸ்லிமிலே வருகின்றது, அன்றைய நாளில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ்வுடைய புகழ் மாலைகளை வெளியாக்குவான். அதை போன்று அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் யாரும் அல்லாஹ்வை புகழ முடியாது. இப்பொழுது நபி அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், நபியே சல் துஸ, கேளுங்கள், எதை கேட்டாலும் உங்களுக்கு தரப்படும். இஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் பரிந்துரையுங்கள், யாருடைய விஷயத்தில் நீங்கள் பரிந்துரைத்தாலும் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். பிறகு மேலானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அன சய்யிது உல்தி ஆதம், முழு மனித சமுதாயத்தினுடைய தலைவர் நான் தான். வபியதி லிவாஉல் ஹம்தி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் புகழினுடைய தஜம் என்னுடைய கையில் தான் இருந்து கொண்டிருக்கும். நபி அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் எந்த ஒரு ரசூலுக்கும் எந்த ஒரு நபிக்கும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. இவ்வாறு அவர் நபி அவர்களுடைய அந்தஸ்தை எங்களுக்கு சொல்லிக் கொண்டே போவதற்கு முடியும். அதாவது மேலானவர்களே, அல் ஹசாயிசுல் குபுரா என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது. இமாம் சுயூதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய ஒரு கிதாப். மஹல்லா வாசிகள் ஊரிலே இருக்கக்கூடிய உலமாக்களை சந்தித்து அந்த கிதாபை வாசிக்க வேண்டும். அந்த கிதாபை வாசிக்கும் பொழுதுதான் உலமாக்களிடம் சென்று அந்த கிதாபுக்கு அதனுடைய மொழிபெயர்ப்பு இன்னும் வரவில்லை. ஆங்கிலத்தில் அதனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கின்றது, தமிழ் மொழியில் எனக்கு தெரிந்தவரை அதனுடைய மொழிபெயர்ப்பு வரவில்லை. அந்த கிதாபை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நபி அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். என்னிடம் உங்களிடம் கேட்டால், அதாவது கிரிக்கெட்டில் ஆக சிறந்த வீரர்கள் யார் எங்களுக்கு தெரியும். அவர் எங்கிருக்கின்றார், அவருடைய என்ன செய்தார், அது என்ன இது என்ன. நடிகர்கள் நடிகைகளை பற்றி கேட்டால் எங்களுக்கு தெரியும். வியாபார பெண்களை பற்றி கேட்டால் எங்களுக்கு தெரியும். யாரையாரோ எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் நான் சொல்லவில்லை, பெரும்பான்மையானவர்கள் இந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள். எந்த அளவு மோசமாகிவிட்டது என்றால், ஜமாத்தில் சென்று ஜமாத்தில் வரக்கூடிய புதியவர்களிடம் கேட்டால் நபி அவர்களினுடைய அப்பாவினுடைய வாப்பாய் பேர் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டன் கூட்டனுடைய பெயர்கள் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண், அதாவது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுடைய பெயர்கள் தெரியாது. நபி அவர்களுடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் தெரியாது. எல்லாம் தெரியும், ஆனால் நபி அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு இரு நிலையில் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் குதுபாவின் பக்கம் திரும்புகின்றேன். அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி, மேலானவர்களே, தனக்காக வேண்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. தாயிஃபில் சென்று நபி அவர்கள் அந்நியவர்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதனுடைய ஒரே ஒரு நோக்கம், அந்த தாயிஃப் வாசிகள் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும். நிரந்தரமான
பயங்கரமான அந்த நரக நெருப்பிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இது மாத்திரம்தான் நபி அவர்களினுடைய நோக்கம். யாருக்கு நலவு செய்கின்றார்களோ அவர்களின் மூலமாகவே இழிவாக்கப்படுகின்றார்கள். மேலிருந்து இரத்தம் வடிகின்றது. நாம் ஒரு பள்ளியில் ஜமாத்தில் சென்று எங்களுக்கு ஏசினார் அல்லது தீனுடைய பணி ஒன்று செய்யும் பொழுது எங்களுக்கு அடித்தார், அவர்கள் நாசமாக ஒன்றும் அல்லது விளப்பம் இல்லாதவர்கள் என்று நாம் அவர்களை தூற்றுவோம், சாடுவோம். சில வேளை அவர்களுக்கு பதுவா கூட செய்யலாம். ஆனால் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலில் இரத்தம் வடிகின்றது, அதாவது இரத்தம் வடிந்து வந்து காலும் சிறுபொரும் ஒன்றோடு ஒன்று ஒற்றி விடுகின்றது. கவலை தாங்க முடியாமல் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பி வைக்கின்றார். அந்த மலக்குவை கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதித்தால் இந்த தாயிஃப் வாசிகளை, தாயிஃப் நகரத்துக்கு இரு பக்கங்கள் 2 மலைகள் இருக்கின்றன, அந்த மலைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து பூண்டோடு அழித்து விடுவோம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்? அவர்கள் தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான துஆவை ஓதுகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக தூஃப குவதி வ கில்லத ஹீலதி வ ஹவானி அலன் நாஸ். ஒரு நீண்ட ஒரு துஆ. அதில் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், இன்னி அஷ்கு இலைக தூஃப குவதி, என்னுடைய பலவீனத்தை உன்னிடம் நான் முறைப்பாடு செய்கின்றேன். நான் பலவீனமானவனாக இருக்கின்றேன். மக்களுக்கு எவ்வாறு தீனை போதிப்பது என்று எனக்கு தெரியாது என்கின்றார்கள். என்னுடைய அறிவின்மையை நான் முறைப்பாடு செய்கின்றேன். எவ்வாறு மனிதர்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது யா அல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். மனிதனுடைய பார்வையில் நான் எவ்வளவு கேவலமானவராக இருக்கின்றேன் யா அல்லாஹ். நான் மதிப்புக்குரியவனாக இருந்திருந்தால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே என்ற கருத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றார்கள். நபி அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு வெளிச்சம் என்றார். மேலானவர்களே, வெளிச்சத்துக்கு முன்னால் இருள் இருக்காது. வெளிச்சத்துக்கு முன்னால் கருப்பும் ஜொலிக்கத்தான் செய்யும். ஒரு 1000 வோல்ட் இங்கே ஒரு லைட்டை வைத்து அங்கு கருப்பு நிறமான ஒரு ஆடையை கொண்டு வைத்தாலும் அந்த கருப்பும் ஜொலிக்கும். மேலானவர்களே, நபி அவருடைய உள்ளம் எவ்வளவு வெளிச்சமானது, எவ்வளவு பரிசுத்தமானது என்றால் பிறருடைய குறவும் குறைகளும் அவர்களுக்கு நலவுகளாக தான் தெரிந்தது. பிறகு மேலானவர்களே, தொடர்ந்து சிரமப்படுகின்றார்கள். கடைசியாக அபூ தாலிப், அதாவது நபி அவர்களுக்கு சுமாராக 10 வருட காலமாக நபி அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை போதிப்பதற்கு மிகவும் துணையாக இருந்த அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில தரிகாவை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அதே போன்ற ஷியாக்கள் சொல்கின்றார்கள், அபூ தாலிப் அவர்கள் ஒரு முஸ்லிம் என்று. ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த அஹ்மத் இப்னு ஸைதி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாப் எழுதினார்கள், அஸ்னல் மத்தாலிப் ஃபீ நஜாத்தி அபீ தாலிப் என்று. அபூ தாலிப் முஸ்லிமானவராகத்தான் மரணித்தார் என்று நிரூபணம் செய்வதற்கு. ஆனால் பெரும்பான்மையான அவ்வாறு இல்லை என்றால் ஒரு சில அறிஞர்களை நாம் நிதர்சனமாக்கிவிட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து அபூ தாலிப் காபிராகத்தான் மரணித்தார். அவர் மரணித்த போன்ற இடத்தில் தான் இன்னக லா தஹ்தி மன் நஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். நபி அவர்களே, நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசித்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு ஆவல் கொண்டாலும் உங்களால் யாருக்கும் நேர்வழியை கொடுக்க முடியாது. நேர்வழியை காட்டுவது என்பது வேறு, நேர்வழியை கொடுப்பது என்று வேறு. நபி அவர்களுக்கு நேர்வழியை காட்டலாம், நேர்வழியை கொடுக்க முடியாது. நேர்வழியை பின்பற்ற வேண்டும் என்ற உதிப்பை நபி அவர்களால் ஏற்படுத்த முடியாது. வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுடைய உள்ளங்களில் நேர்வழியை பின்பற்ற வேண்டும் என்ற உதிப்பை ஏற்படுத்தி அவர்களை நேர்வழியில் வழிகாட்டுகின்றான். எனவே மேலானவர்களே, நான் என்ன சொல்ல முயற்சி செய்கின்றேன் என்றால், நபி அவர்களினுடைய வாழ்க்கை ஒரே கவலை, மனிதர்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அனைவரையும் இந்த கருணையான கண் கொண்டுதான் பார்த்தார்கள். ஹதீஸிலே வருகின்றது, அதாவது சௌத்துல் மிர்ஜ், அதாவது ஒரு அடுப்பை பத்த வைத்து கொதிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சத்தம் வருமே,
அந்த பானையிலிருந்து அது போன்ற ஒரு சத்தம் நபி அவருடைய உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருக்குமா. உம்மத்தை பற்றி அவ்வளவு பெரிய ஒரு கவலை. நபி அவருடைய கவலையை வைத்து அல்லாஹ்வே கேட்கின்றான், நபி அவர்களே, மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை என்பதை வைத்து நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்ள போகின்றீர்களா, நாசமாக்கிக் கொள்ள போகின்றீர்களா என்று அல்லாஹ் நபி அவர்களை கண்டு அல்லாஹ் அனுதாபப்பட்டு நபி அவர்களுடைய விஷயத்தில் கேட்கின்றார். அந்த அளவு மேலானவர்களே கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். நபி அவர்கள் வாழ்ந்தது எது? வீட்டில் மேலானவர்களே படுப்பதற்கு தலையணிகள், அதாவது பஞ்சு தலைவணிகள் கிடையாது, பஞ்சு மெத்தைகள் கிடையாது. மேலானவர்களை உட்கார்வதற்கு கதிரைகள் புட்டுவங்கள் ஒன்றும் கிடையாது, சாய்வதற்கு சாய்மானிகள் கிடையாது, சமைப்பதற்கு தேவையான பாத்திரங்கள் இல்லை. 2 மாசங்கள் கழிகின்றது, சமைப்பதற்கு மாவும் இல்லை, சமைப்பதற்கு இறைச்சியும் இல்லை. இலங்கையில் ஆகப்பெரிய பிச்சைக்காரனை எடுத்துக்கொள்வோம், 2 மாதங்கள் மாவு சாப்பிடாத ஒரு பிச்சைக்காரனை காட்ட முடியும். இலங்கையில் ஆகப்பெரிய வறுமையிலே இருக்கக்கூடிய ஒருவனை கேட்டாலும் 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் ஒரு விடுத்தமாவது மாவு சாப்பாடு சாப்பிடாத ஒரு பிச்சைக்காரனை காட்ட முடியுமா? மேலானவர்களே, நபி அவர்கள் அல்லாஹ் தஆலா கேட்டான், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. நபி அவர்கள் விரும்பியிருந்தால் இந்த முழு உலகத்தையும் கேட்டிருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் ஒரு பிரயாணம் செய்து வீட்டுக்கு திரும்புகின்றார்கள். பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு நபி அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் முதலாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு தான் செல்வார்கள். வீட்டுக்கு செல்கின்றார்கள். உருவம் இல்லாத ஒரு டிசைன் போட்ட கர்டன், உருவம் இல்லாத ஒரு டிசைன் போட்ட கர்டன். அது போடுவதற்கு தடைகள் ஒன்றும் இல்லை. நபி அவர்களுடைய பற்றற்ற வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று பார்ப்போம். வருகின்றார்கள். அதை கண்டவுடன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சலாம் சொல்கின்றார்கள். நபி அவர்கள் சலாத்துக்கு பதில் கொடுக்கவில்லை. பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கைகளில் வெள்ளி காப்பு 2 போடப்பட்டிருந்தது. சிறிய பிள்ளைகளுக்கு தங்க மாலைகளை போட முடியும், ஆண் பிள்ளைகளுக்கும் தங்க காப்புகளை போட முடியும். அதை போடுவதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. மார்க்கம் மிகவும் விசாலமான ஒரு மார்க்கம். நாங்கள் மார்க்கத்தை மிக சுருக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். பள்ளிக்கு வந்து பிள்ளைகள் விளையாடினால் ஏசுகின்றோம். பள்ளிக்கு பிள்ளைகளை வரவிடுங்கள். மேலானவர்களே, பிள்ளைகளை ஏசி இன்று தொழுகை, நான் சின்ன வயதில் இருக்கக்கூடிய நேரத்தில் சிறு பிள்ளைகள் பள்ளியில் இருந்த அளவுக்கு விட 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு பிள்ளைகள் பள்ளிக்கு வருவது குறைந்து போய்விட்டது. பள்ளிக்கு வந்தால் ஏசுகின்றார்கள். பள்ளிக்கு வந்து விளையாடட்டும், மெதுவாக அன்பாக பாசமாக புரிய வைப்போம். அடிக்க வேண்டாம், ஏச வேண்டாம், திட்ட வேண்டாம். டிக்ஷனரியில் இருந்து அடி, வாடா, போடா இந்த வார்த்தைகள் இல்லாமல் போய்விட வேண்டும். மகனே, நல்ல பிள்ளையே, ஏதாவது அழகான வார்த்தைகள் வர வேண்டும். விஷயத்தின் பக்கம் நான் திரும்புகின்றேன். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய கையிலே 2 காப்புகள் போடப்பட்டு இருக்கின்றது. நபி அவர்கள் அதை கண்டவுடன் கோபத்தோடு திரும்பிவிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதட்டம். அபூ தாவூதிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சரி பதட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. நபி அவர்கள் போய்விட்டார்களே என்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். கணவன் வருகின்ற நேரத்தில் மனைவியை அழுவதை கண்டு மனசில் சரி தடுமாற்றம். இன்று எங்களுடைய வீட்டுக்கு பல வீட்டுக்கு கணவன் வரும் பொழுது எந்த வியாபோடையுமோ என்ன செய்வாரோ, வாப்பா அடிப்பாரோ, வாப்பா உடைப்பாரோ. கடமையானவர்களே, தந்தை வீட்டிற்கு வெளியே சென்று 5 மணிக்கு தந்தை வர வேண்டும் என்றால் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு தடமாற்றம் வர வேண்டும். வாப்பா வரமாட்டாரா, வாப்பாவோடு விளையாடுவதற்கு. வேளாண்வர்களே, வாப்பாவை நினைத்தால் அந்த தந்தை பாசத்தை உணர்ந்து பிள்ளைகளுடைய கண்களில் கண்ணீர் வர வேண்டும். தந்தையுடைய வருகையை எதிர்பார்த்து பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்று நிலை மாறிவிட்டது. மனைவி கணவன் நினை வந்தால் மனைவி 5 மணியா 5:30 மணியா கணவன் வரக்கூடிய நேரம் வந்து விட்டால் மனைவிக்கு பதட்டம் வர வேண்டும். கோல் போட்டு என்ன வரவில்லையா, என்ன பதட்டமா, வேலையா, பிரச்சனையா என்று கேட்க வேண்டும். திருமண தொடர்பு இவ்வாறு இருக்க வேண்டும். அலிரலியல்லானவர்கள் வருகின்றார்கள். ஆயிஷா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தது என்று கேட்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தையும் சொல்ல நபி அவர்களிடம் வந்து கேட்க நீண்ட ஒரு சம்பவம். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த
அதாவது அந்த கேட்டினை இன்னவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கேட்டினை கொடுத்து வேறொரு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அதே போன்று கையில் இருந்த வெள்ளி காப்பையும் வெட்டி கொடுத்து விட்டார்கள். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி லா உஹிப்பு அய்யுத்ஹிப அஹ்லி தையிபாத்திஹிம் ஃபீ ஹயாத்திஹிம் துன்யா. எனக்கு விருப்பமில்லை என்னுடைய குடும்பத்தினர்கள் இந்த உலக வாழ்க்கையிலேயே அவருடைய இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்து விட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. எனவே அதாவது கேட்டினை பற்றி பேசுகின்றார்கள். சற்று யோசிக்க வேண்டும். நானும் ஒரு வீட்டுக்கு இப்ப சில நாட்களுக்கு முன்னால் கூலிக்கு வந்தேன். நான் முதலாவதே தடமாறியது பல இடங்களுக்கு சென்று கேட்டினை தேடினேன். அவருடைய பெண்கள் எனவே மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை கேட்டவுடன் நான் நினைத்தேன், எனக்கும் தீனுக்கும் என்ன சம்பந்தம்? மேலானவர்களே, இந்த அளவுக்கு உலகத்தை விட்டு பற்றற்றவர்களாக இருந்தார்கள். மேலானவர்களே, வாழ்க்கையினுடைய ஒரே கவலை முழு மனித சமுதாயத்துக்கும் ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இலங்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, ஒரு 10% நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். 90% இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 1000 பேர் மரணிக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் எங்கு செல்வார்கள்? எங்கு செல்வார்கள் சகோதரர்களே? நரகத்துக்கு செல்வார்கள். 20 வருடம் 30 வருடம் வியாபாரம் செய்கின்றோம். அதாவது என்னதுக்கோ எல்லாம் விஷ் பண்ணுகின்றோம். ஒரு விடுத்தமாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பதட்டம், ஒரு கவலை எனக்கும் உங்களுக்கும் வந்ததா என்று நாமே எங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். மேலானவர்களே, நரகம் சாதாரணமானதா? எங்களுக்கு தெரியும். சில நாட்களுக்கு முன்னால் நான் வீட்டில் ஒரு குப்பை கூட்டிக் கொண்டிருந்தேன். அதை கணவன் செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கப்பட்டது, மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலு அல்-யஅமல் ஃபீ பைத்தி. நபி அவர்கள் வீட்டிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கருத்தில் சொன்னால் கொசடிக்கு சென்று கேரட் வெட்டி கொடுக்க வேண்டும், இறைச்சியை கழுவி கொடுக்க வேண்டும், வீட்டை சற்று கூட்ட வேண்டும், உடுப்புகளை மடிக்க வேண்டும். இதெல்லாம் மனைவியினுடைய வேலை. தமிழ கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம். அனைவரும் கணவனும் மனைவியும் ஒன்றோடு ஒன்று. மனைவிக்கு காய்ச்சலா, கணவன் ஒரு டீயை ஊற்றி கொடுக்க வேண்டும். நேரம் முடிவடைகின்றது. மேலானவர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், அதாவது எங்களுக்கு எந்த அளவுக்கு கவலை இருக்கின்றது. மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி சகோதரர்களே. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு ஃபர்லு கிஃபாயா. நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தி அன வ மன் இத்தபஅனி. மக்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது என்னுடைய பணி, என்னுடைய சமுதாயத்தினுடைய பணி. ஆனால் இன்று எங்களுக்கு இலங்கையில் செய்ய முடியாமல் இருக்கின்றது. நாட்டில் சில தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அதை நாம் செய்யாமல் இருக்கின்றோம். அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அதாவது இருப்புக்கே அது பிரச்சனை வரலாம் என்ற ஒரு பயம், பீதி இருப்பதனால் அதை நாம் செய்யாமல் இருக்கின்றோம். ஆனால் மோசமான விடயம் என்னவென்றால், இஸ்லாத்தை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள வருபவர்களை கூட நான் கவனிக்க தவறிவிடுகின்றோம். கொழும்பில் ஒரு பள்ளிக்கு 3-4 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகின்றார்கள். நீங்கள் தமிழர்கள் என்று ஏசி அனுப்புகின்றார்கள் சகோதரர்களே. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் மஜ்மூ ஷரஹுல் முஹத்தபில் எழுதுகின்றார்கள், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் வரக்கூடிய நேரத்தில் சற்று குளித்துவிட்டு இஸ்லாத்தை சொல்லித் தருகின்றேன் என்று சொன்னால், அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பது, கலிமாவை சொல்லிக் கொடுப்பதை சில செகண்டுகள் தாமதப்படுத்தினால் அவர் பெரும் பாவங்களை செய்துவிட்டார். ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு மூத்த அறிஞர் சொல்கின்றார், அவர் காஃபிராகி விட்டார் என்று. ஏன்? இஸ்லாத்தை ஏற்று விரும்பக்கூடியவர் சில வினாடிகள் காஃபிராக இருப்பதை இவர் பொருந்திக் கொண்டு விட்டார். தன்னுடைய ஒரு குடிப்பு, சாப்பாடு போன்ற ஒரு தேவைக்காக வேண்டி ஒருவருடைய இஸ்லாத்தை தாமதப்படுத்தியதன் காரணமாக அவர் காஃபிராகி விட்டார் என்று ஷாஃபி மதுஹபை சேர்ந்த 5வது 6வது நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. நாம் மிச்சம் தடமாறுகின்றோம்.
நாம் ஒருவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்துக்கு அழைக்காமல் அவராகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகின்றார் என்றால் நாட்டினுடைய எந்த சட்டத்தின் மூலமாகவும் எங்களை குற்றவாளிகளாக குற்றம் முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த சுதந்திரத்தை எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனில் வைத்திருக்கின்றார். எனவே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மிம்பரில் மக்களை இஸ்லாத்தை அழைப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன், பிறகு நாட்டு சட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய நிதா நிறுவனம் ஹசன் ஃபரீத் ஹசரத்துடைய தலைமைக்கு கீழால் இலங்கை முழுவதும் இந்த பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய ஊரிலும் மாஷா அல்லாஹ் பல சிந்தனையாளர்கள், படித்தவர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள் இணைந்து இந்த வழியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்க வேண்டும். ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் என்றால் உங்களுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாவிட்டால் அவர்களிடம் அனுப்ப வேண்டும். முதலாவது ஒருவர் வந்தால் அவரோடு சிரிக்க வேண்டும். நபி அவர்களுடைய முதலாவது பண்பு, நபி அவர்கள் யாரை கண்டாலும் சிரிப்பார்கள். யாரை கண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பார்கள். அதாவது அவர்களை நல்ல முறையில் அணுகி வாருங்கள் என்று. இப்பொழுது ஜும்மாவுக்கு சில 20 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கின்றார். யாரும் அவளை அழைக்கவில்லை. ஒரு சிறிய அவளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பியதற்கு பின்னால் சில வழிகாட்டல்கள் நடந்தன. இப்பொழுது ஒருவர் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து சொர்க்கத்துக்கு செல்ல தகுதியாகிவிட்டார். பிற மக்கள் சொல்கின்றார்கள், முஸ்லிம்கள் நாடுகளை கைப்பற்றுவதற்காக வேண்டி, பிற மனிதர்களுடைய சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாமை போதிக்கின்றார்கள் என்று. அவர்கள் இஸ்லாத்தை புரியவில்லை சகோதரர்களே. ஒரு யூதர் வாலிபர் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது திடீர் என்று சில நாட்கள் அவர் வரவில்லை. அவரை விசாரிப்பதற்கு நபி அவர்கள் செல்கின்றார்கள். மரண தருவாயில் அவர் இருக்கின்றார். இப்பொழுது நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவதனால் இஸ்லாத்தினுடைய ஆட்சி எங்கே கூட போகின்றது? மேலானவர்களே, அறிவு இல்லாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நேரம் போதாது என்பதன் காரணமாக நான் வரலாற்று விஷயங்களை பேசவில்லை. இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யுத்தம் செய்ததோ அங்கு மனிதர்களுக்கு நீங்கள் ஈரான் சாம்ராஜ்யத்தை பாருங்கள், அதாவது பாரசீக சாம்ராஜ்யத்தை பற்றி வாசியுங்கள். அதே போன்று ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி வாசியுங்கள். நபி அவர்கள் நபியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த 2 சாம்ராஜ்யங்கள் பிரதானமாக இருந்தது. ஈராக்கில் ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. அதற்கு பிறகு சைனா, இந்தியா போன்ற சில இடங்கள் இருந்தது. வரலாற்றை வாசியுங்கள். மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹிதாஃபில் முஸ்லிமீன ஃபீ, முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியினால் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? நன்றாக தலைப்பை பாருங்கள். முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியினால் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ற ஒரு தலைப்பில் அபுல் ஹசன் நதவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாபை எழுதினார். ஒவ்வொரு முஸ்லிமும் அதை வாசிக்க வேண்டும். அதில் 6வது நூற்றாண்டில், அதாவது கிறிஸ்தவ 6வது நூற்றாண்டில் உலகத்தினுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்று பேசினார்கள். அரசர்கள் தங்களை கடவுள்களாக எண்ணினார்கள். தன்னுடைய பிரஜைகளை அடிமையை விட கேவலமாக வழிநடாத்தினார்கள். வரி என்று கொண்டார்கள். பெண்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை. ஒரு நீண்ட விஷயம், அதை கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேளாணவர்களே, நபி அவர்கள் அங்கு, அதாவது சஹாபாக்கள் அங்கு சென்று இஸ்லாத்தை போதிப்பதனுடைய காரணம் மனிதர்களுக்கு மனிதத்துவத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, சுதந்திரவான்களாக வாழ்கின்றார்கள் என்று நினைத்து அடிமை மிருகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, உண்மையான நிம்மதியை, உண்மையான குடும்ப வாழ்க்கையை, உண்மையான வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி யுத்தம் நடந்தன. சஹாபாக்கள் பிறருடைய விமோசனத்துக்காக வேண்டி, பிறர் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய இரத்தத்தை அவர்கள் சிந்தினார்கள். தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள். வேளாணவர்களே, யுத்தத்தினுடைய தாற்பயமே பிறருடைய நலவுக்காக வேண்டி, பிறருடைய விமோசனத்துக்காக வேண்டி முஸ்லிம்களாகிய நாம் எங்களை மாற்றிக் கொள்வது. இதுதான் இஸ்லாமிய ஜிஹாதினுடைய தாற்பயம். விஷயத்துக்கு திரும்புகின்றேன். இலங்கையை நாம் அவ்வாறு செய்ய முடியாது.
ஜஹரான் என்ற மழையன் செய்ததை போன்று செய்ய முடியாது. வேளாணவர்களே, ஜிஹாத் என்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு இஸ்லாமிய நாடால் செய்யப்பட வேண்டிய விஷயம். இன்று ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் வேளாணவர்களே. எனவே இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களை மௌலா முஸ்லிம் என்று அழைக்க கூடாது. அவர்களோடு சந்தோஷமாக பேச வேண்டும். எங்களுடைய நிறுவனத்துக்கு பலரும் வந்து சொல்கின்றார்கள், இஸ்லாத்துக்கு வந்து 5 வருடம் 10 வருடம் வீட்டிலிருந்து விரட்டப்பட்டோ, சகோதரர்கள் எங்களுடைய சத்துக்களை பறித்துக் கொண்டார்கள், தொழில்களை இழந்தோம், கணவன் என்னை விட்டுவிட்டு சென்றார், மனைவி என்னை விட்டுவிட்டு சென்றார், பிள்ளைகளை என்னை விட்டு தூரமானார்கள், நான் இப்பொழுது தனிமையாக்கப்பட்டு விட்டேன். நான் நினைத்தேன் முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமுதாயம் சகோதர வாஞ்சை நிறைந்த ஒரு சமுதாயம், எனவே முஸ்லிம்கள் என்னை அழைப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு வந்தேன். அவர்களும் என்னை அழைக்கவில்லையே என்று வந்து அழுகின்றார்கள். எனவே உங்களுடைய பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருந்தால், அதாவது பெருநாள் நாளைக்காவது அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், சில கிஃப்ட்டுகளை எடுத்துக்கொண்டு போகுங்கள். வேளாணவர்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைகளை அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள். இவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வேண்டி, இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, நிலாவினுடைய வழிகாட்டலில் உங்களின் இந்த பதுள்ள பகுதியில் ஒரு டீம் தயாராகி தன்னுடைய பணியை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. இணைய வேண்டும் வேளாணவர்களே. எல்லாம் தீனுடைய பணி, குதுபா தீனுடைய பணி, தபிலீகுடைய வேலை தீனுடைய பணி, மதரசாக்கள் தீனுடைய பணி, முஅத்தின் தொழில் தீனுடைய பணி. சம்பாதித்து இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி செலவழிப்பதற்காக வேண்டி சம்பாதிப்பது தீனுடைய பணி. அதே போன்று அனைத்தை விட சிறந்த பணி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, அல்லாஹ்வோடு வந்து இணைந்தவர்களுக்கு அழைப்பது. எனவே மேலானவர்களே, இதில் நாம் முக்கிய கவனம் கொடுக்க வேண்டும். ஆகவே கடைசியாக மிக பயங்கரமான ஒரு விஷயம்தான், எங்களுடைய சமுதாயத்தில் முர்த்தத்துகளினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது. பாடசாலை பாடத்திட்டத்தின் மூலமாக செகுலரிசம், உலகாயனவாதம் அடிப்படையாக கொண்டிருப்பதின் காரணமாக முஸ்லிம்கள் தாய்களினுடைய பிள்ளைகள், உலமாக்களுடைய பிள்ளைகள் பல நூற்றாண்டுகள் பல தசாப்தங்களாக தீனுடைய முன்னோடிகளாக இருந்தவர்களுடைய பிள்ளைகள் நாஸ்தியர்களாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இலங்கையிலும் ஒரு கொழும்பில் ஒரு பகுதியில் மட்டும் 1000 முஸ்லிம்கள் 1000 குடும்பங்கள் முர்த்தத்தாகிவிட்டன. ஒரு பகுதி ஒட்டுமொத்த கொழும்பை பற்றி நான் சொல்லவில்லை. இன்னொரு பகுதியில், நான் கொழும்பை சேர்ந்தவன் என்றதால் அந்த ஊரை பேரை சொல்கின்றேன், இன்னொரு பகுதியில் சுமாராக 600 குடும்பங்கள் முர்த்தத்தாகி விட்டார்களா. வேளாணவர்களை, இவர்களை பாதுகாப்பது ஒரு சுன்னத்தான அமல் அல்ல, ஃபர்லு கிஃபாயா, எங்களுடைய சமுதாய கடமை. முறையாக அதை நாம் செய்யாவிட்டால் எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாவிகளாக விடுவார்கள். இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆகவே அவருடைய பாரதூரத்தை விளங்கி இந்த பணியில் நாம் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு பிறருடைய ஹிதாயத்துக்கு எங்களை காரணமாக